கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து சாஜித் நதியாவாலா அப்படிங்கிற ஹிந்தி ப்ரொடியூசர் வந்து ரஜினி சாரை பார்த்துட்டு அவருடைய பயோபிக் எடுக்க போறதா வந்து ஒரு செய்தி வந்து பரவுச்சு. அப்ப நெறைய பேர் வந்து நெறைய டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா இவர் வந்து 83 அப்படிங்கிற ஒரு படம். அதாவது நம்ம வேர்ல்டுக்கு போனோம்ல முதல்ல வந்து கிரிக்கெட் வேர்ல்டுக்கு போவாங்கன்னா, அந்த படத்துல இவர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணதாவும், ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹிந்தியில ஃபேமஸான ஒரு ப்ரொடியூசர் அப்படிங்கிறனால, ரஜினி சார வச்சு எடுக்கிற பயோபிக் வந்து இந்திய லெவல்ல பெரிய அளவுக்கு ரீச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்ல எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு டிஸ்கஷன் போச்சு. ரஜினி சாரோட பயோபிக்ல யார் வந்து ஹீரோவா நடிக்கிறது அப்படின்னு வந்து பேசும்போது, குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த 2, 3 ஆர்டிஸ்ட் மேல வந்து எனக்கு ஒரு அபிப்பிராயம் உண்டு. இவங்க 3 பேருமே வந்து என்ன பொறுத்தவரைக்கும், இந்த 3 பேர் மேல தான் நெறைய டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருக்கு. மெயினா 2 பேரு. இதுல குறிப்பா இன்னொரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா, ரஜினி சார் கூட வந்து கொஞ்சம் க்ளோஸா இருக்கவரு. அவர் ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, ஒரு ரசிகனாக இருந்து ரஜினி சார் கூட வந்து கூட இருக்கிற ஆட்கள் அப்படின்னு பார்க்கும்போது, அதுல வந்து இந்த 3 பேர் தான் என்னுடைய பார்வையில வந்தாங்க. அவங்கள பத்தி தான் இந்த வீடியோல நம்ம வந்து பேசப்போறோம். யார் அந்த 3 பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவை பொறுத்தவரைக்கும் அந்த 3 பேத்துல முதல் ஆளா வந்து பார்த்தீங்கன்னா பேசப்படுறது நம்மளுடைய தனுஷ் அவர்கள். ஏன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து ஹிந்தியில இருக்கிற வந்து இண்டஸ்ட்ரி வரைக்குமே தனுஷ் அவர்களுக்கு ஒரு பெரிய பேர் இருக்கு. 2 நேஷனல் அவார்டு வாங்குன ஒரு அற்புதமான நடிகர். தனுஷ் அவர்களுடைய வாழ்க்கையுடைய அந்த பயணமும் கிட்டத்தட்ட 16, 15 வருஷத்துக்கு மேல 16, 18 வருஷத்துக்கு மேல சினிமாக்குள்ள இருந்திருக்கிறாரு. பெரிய அளவுக்கு வந்து தனுஷ் அவர்கள் வந்து சாதிச்சிருக்கிறாரு. ஒரு நடிகராக நெறைய பண்பட்டுருக்காரு. முதல்ல தனுஷ் அவர்கள் வந்து நடிச்ச ஆரம்ப கால படங்கள் இருக்குல்ல. காதல் கொண்டேன் படத்தெல்லாம் தாண்டி சுல்லான் படம் வந்தப்பலாம் தனுஷ் அவர்கள் வந்து எப்படி கிண்டல் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். என்னடா இந்த உடம்பு வச்சுக்கிட்டு இப்படிலாம் வந்து மாஸ் படம்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. புதுப்பேட்டை படம் வரும்போது கூட இனிஷியலா படம் வரும்போது படம் நல்லா இருக்குது. ஆனா இந்த கேரக்டருக்கு தனுஷ் அவர்கள் வந்து செட் ஆகல அப்படிங்கிற மாரிலாம் வந்து நெறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ. ஆனா தனுஷ் அவர்கள் அது எல்லாத்தையும் உடைச்சு தன்னுடைய இடத்துக்குன்னு ஒரு இடம் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டா ப்ரூவ் பண்ண பிறகு தனுஷ் அவர்கள் வந்து பெரிய ஒரு மாஸ் ஹீரோவா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து உருவாயிருக்காரு. சில படங்கள் மிக அழுத்தமான ஒரு பதிவு வந்து அவரோட வாழ்க்கையில வந்து ஏற்படுத்தியிருக்குது. ஸோ தனுஷ் அவர்கள் வந்து ரஜினி சாருடைய அந்த கேரக்டர் பயோபிக்ல நடிச்சாருன்னா, அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி சில பேர் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஒரு பெர்ஃபார்மரா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து ரீச் இருக்கும் அப்படிங்கிற மாரி எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஆனா தனுஷ் அவர்கள் வந்து இப்போ இளையராஜா சாருடைய பயோபிக் நடிக்கிறதுனால, இந்த படம் வந்து உடனே வந்து ஓகே பண்ணுவாரா? இது வந்து இன்னும் ரொம்ப டைம் எடுக்கும் அப்படிங்கும்போது, அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். ஃபேமிலி பிரச்சனை அது இதுன்னு நெறைய இருக்கு. நெறைய ஃபேக்டர் இருக்கு. அத விட ரொம்ப முக்கியமா ஒரு ரசிகனோட பாயிண்ட் ஆஃப் வியூலருந்து நம்ம பார்த்தோம்னா, தனுஷ் அவர்கள் வந்து ஒரு பெர்ஃபார்மரா ரொம்ப அற்புதமா வந்து பண்ணிறலாம். அதுல மாற்று கருத்து கிடையாது. லுக்கு கூட நம்ம மேக்கப்லாம் போட்டு கொஞ்சம் கொண்டு வந்துரலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம் வந்து கொண்டு வர முடியாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாடி லாங்குவேஜ். ரஜினி சாரோட பாடி லாங்குவேஜ், அந்த வே ஆஃப் டெலிவரி இருக்குல்ல, பேசுற அந்த ஃபார்மேட் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதுதான் வந்து எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியல. அதை விட அதுக்கு அடுத்த ஆள் யார் சொல்றாங்கன்னா, சிவகார்த்திகேயன் சொல்றாங்க. சிவகார்த்திகேயன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரஜினி ரசிகனாக மிக அழுத்தமாக அடையாளப்படுத்தப்பட்டவர். தன்னை இதுவரைக்கும் ஒரு ரஜினி ரசிகனாக அடையாளப்படுத்திட்டு தான் இருக்காரு. நடுவுல சீமராஜா படத்துல கொஞ்சம் எம்ஜிஆர் ஃபேனா வந்து காட்டப்பட்டவரு. அதுக்கப்புறமேட்டு நடுவுல அந்த மிஸ்டர் லோக்கல் படத்துல ஒரு 2, 3 டயலாக்லாம் விட்டவரு. அதெல்லாம் இருக்கட்டும். அப்படியே இருந்தாலுமே ஒரு பேசிக்கா ஒரு ரஜினி ரசிகனாக சினிமாக்குள்ள வந்தவர் அப்படிங்கிற எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. அவரும் ஓரளவுக்கு தமிழ் சினிமால கொஞ்சம் அடுத்த இடத்துக்கு வராரு. ஆனா, ஹிந்தி லெவல்ல வந்து சிவகார்த்திகேயனுக்கு வந்து மார்க்கெட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. அந்த ரஜினி சாரோட பாடி லாங்குவேஜ் கொண்டு வர முடியும் ஓரளவுக்கு. ஆனா, அவரும் முழுமையா கொண்டு வர முடியாது. பட் ஆனா, அந்த வாய்ஸ் டெலிவரி ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டா இருந்ததுனால சிவகார்த்திகேயனுக்கு வந்து அந்த வாய்ஸ கொண்டு வர முடியும். முடி, ஹேர் ஸ்டைல் அதெல்லாம் கொண்டு வந்துர முடியும். ஆனா, ரஜினி சாரோட அந்த பெர்ஃபார்மன்ஸ வந்து சிவகார்த்திகேயனால கொண்டு வர முடியுமா? அந்த மாஸான சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் நடிக்கும்போது, அத எப்படி வந்து மக்கள் அடாப்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற விஷயமும் நம்மளால வந்து முழுமையாக உணர முடியாது. இன்னொரு பக்கம் என்னன்னா, 3வது ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப எப்படி சொல்றோம்னா, லொல்லு சபா ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட். அதாவது சாதாரணமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து ஃபேமஸ் ஆவாத ஒரு ஆர்டிஸ்ட்ன்னு கூட எடுத்துக்கலாம். லொல்லு சபா மூலமாக பெரிய இடத்துல வந்து சின்ன திரையில வந்து பெரிய இடத்த வந்து அங்கீகாரத்த பிடிச்சிருந்தால் கூட, சினிமால அவருக்குன்னு ஒரு பெரிய இடம் வந்து கிடைக்காம, ஓரளவுக்கு வந்து வளர்ந்து வர ஒரு ஹீரோவா வந்து இன்னும் இருந்துட்டு இருக்காரு. வளர்ந்து வர ஒரு நடிகரா இருந்துட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ரஜினி சார் கிட்ட பல விதங்கள்ல வந்து ஒரு நடிகராக ஒரு எப்படி சொல்றதுன்னா, நடிகராக இருந்து ஒரு ரசிகனாக இருந்து அவர் கூட வந்து நெறைய விஷயங்கள வந்து எப்படின்னா ஒர்க் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ் சினிமால இருக்கிற இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஆர்டிஸ்ட்ல, நடிகர்கள்ல ரஜினி சார் அரசியலுக்குள்ள வந்த பிறகு கூட, ரஜினி சாருக்கு அரசியல் ரீதியாகவும் நெறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு நடிகராக வந்து பார்த்தீங்கன்னா, லொல்லு சபா ஜீவா அவர்கள் இருந்தார். அதை விட மிக முக்கியமா கருதுற விஷயம் என்னன்னா, லொல்லு சபாவ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய 6லிருந்து 60 வரை படம்லாம் இருக்குல்ல, அந்த டைம்ல வந்து லொல்லு சபா ஜீவாவ நீங்க அப்படியே பார்த்தீங்கன்னா, அந்த ரஜினி சார் அந்த ஹேர் ஸ்டைல்ல இருந்துட்டு, அந்த லுக்ல இருந்து, அந்த பாடி லாங்குவேஜ்ல இருந்து அத்தன விஷயங்களையுமே ரஜினி சார வந்து அப்படியே அடாப்ட் பண்ணி நடிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இருக்கும். அதே மாரி அந்த ஃபேஸ்ல கூட அந்த ரிசம்பிளன்ஸ் இருக்கும்.
நம்ம சித்ரா லக்ஷ்மணன் சார் கூட வந்து பார்த்தீங்கன்னா, டூரிங் டாக்கீஸ் அப்படிங்கிற அந்த சேனல்ல வந்து ஒரு வாட்டி சொல்லும்போது, ரஜினி சாரோட பயோபிக் நடிக்கும்போது யாரு சரியா இருப்பா அப்படின்னு சொல்லும்போது, நம்ம லொலுசபா ஜீவா அவர்கள் தான் சொன்னாங்க. ஏன்னா, அந்த ஃபேஷியல் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் அதே மாதிரி வந்து அந்த பாடியோட அந்த உடம்புடைய அந்த வாகு வந்து பார்த்தீங்கன்னா, ரஜினி சாருடைய அந்த லுக்ல வந்து ஜீவா அவர்களுக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறனால, அதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தோணுச்சு அப்படின்னா வந்து, நெறைய இடங்கள்ல நெறைய விஷயங்கள வந்து ஜீவா அவர்கள் வந்து ரஜினி சார வந்து அடாப்ட் பண்ணி நடிச்சிருக்காரு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, 3 முகம் படமா இருக்கட்டும், அதே மாரி ஆளுநர் அறுவரையா இருக்கட்டும், அதே மாதிரி நெறைய திரைப்படங்கள். அவருடைய பல படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து லொலுசபால வந்து நடிச்சிருக்காரு. அதை விட மிக முக்கியமாக கோச்சடையான் அப்படிங்கிற திரைப்படத்தில ரஜினி சார் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கேப்சர் அப்படிங்கிற விஷயத்த வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி படம் நடிச்சிருந்தாரு. அப்போ உடல்நிலை சரியில்லாம இருந்த ரஜினி சார்னால, ரஜினி சாரோட ரெக்கமெண்டேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கான அந்த நடிப்பு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, லொலுசபா ஜீவா அவர்கள் வந்து நடிச்சு குடுத்துருந்துருக்காரு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். ரஜினி சாரே நம்பி அவருடைய அந்த அந்த வாய்ப்ப வந்து குடுத்தாரு. அத வந்து அவர் சரியா பண்ணியிருக்காரு. ரஜினி சாருடைய அந்த பாடி லாங்குவேஜ்லாம் வந்து கோச்சடையான் படத்துல பல இடங்கள்ல வந்து லொலுசபா ஜியோ அவர்கள் வந்து நடிச்சு குடுத்ததா சொல்லப்படுது. இங்க இருக்கிற இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, சினிமா அப்படிங்கிற விஷயம் வந்து வியாபாரம் சம்மந்தப்பட்டது. அந்த வியாபார ரீதியான மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சினிமா வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்து பண்றாங்க. ஸோ இவர வச்சு ஒரு பயோபிக் பண்ணும்போது, அத வந்து எப்படி வியாபாரம் செய்யப்பட போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்போ இந்த 3 பேருமே நம்ம கம்பேர் பண்ணும்போது வித்தியாசமான ஒரு ஒரு கேள்விக்குறி வந்துட்டே இருக்கு. இவங்க 3 பேருமே வந்து தமிழ்ல ஓரளவுக்கு ரொம்ப பரிச்சயமா இருந்தாலும், ஹிந்தியில கொண்டு போய் சேர்த்தும்போது என்ன மாரியான ஒரு இடத்த கொண்டு போய் சேர்த்த முடியும்? தனுஷுக்கு வந்து ஹிந்தி மார்க்கெட் இருக்கு. ஆனா ரஜினி சாரோட பாடி லாங்குவேஜ் இல்ல. சிவகார்த்திகேயனுக்கு வந்து ரஜினி சாரோட அந்த லுக்க கொண்டு வந்துர முடியும். அதே மாதிரி வந்து வாய்ஸ் கொண்டு வந்துர முடியும். ஆனா வந்து அதே பாடி லாங்குவேஜ் கொண்டு வர முடியாது. ஜியோ அவர்களுக்கு பாடி லாங்குவேஜ் கொண்டு வந்துர முடியும். ரஜினி சாரோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு கொண்டு வந்துர முடியும். ஆனா வந்து வியாபார ரீதியா எப்படி கொண்டு போய் சேர்த்துறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஸோ இந்த 3 பேருமே வச்சு பயோபிக் பண்ணும்போது நெறைய விஷயங்கள் வந்து ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, நெறைய விஷயங்கள வந்து நம்ம யோசிச்சு தான் செய்ய வேண்டியது. வியாபார ரீதியா யோசிக்கும்போது. இன்னொரு விஷயம் என்னன்னா, ரஜினி சாருடைய படத்துக்கே கதை எழுதுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கும்போது, ரஜினி சாரோட வாழ்க்கையவே வந்து ஒரு படமா எடுக்கும்போது, அதுக்கான கதைய உருவாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. அது அவருடைய பார்வையில ரொம்ப அழகா கொண்டு போய் சேர்த்துறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அவருடைய அந்த அவருடைய லைஃப வந்து போர்ட்ரேட் பண்ணி காட்டுறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. 50 வருஷங்கள் ஒருத்தர் சூப்பர் ஸ்டாரா வந்து ஸ்டெபிலைஸ் ஆகி நிக்கிறார்னா, அப்ப அவர் எவ்வளோ தூரம் வந்து உழைக்க வேண்டிய கட்டாயம் இருந்திருக்கும், எவ்வளவோ பாதைகள கடந்து வந்ததா இருக்கும். அந்த வலிகள அத்தனையுமே வந்து நடிப்பு மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய திறமை இந்த 3 பேத்துல யாருக்கு இருக்கோ, அவங்களால மட்டும் தான் அந்த இடத்த கொண்டு போய் சேர்த்த முடியும். ரஜினி சார்கிட்ட எந்த விஷயத்த வேணாலும் கொண்டு வந்தாலும், அவருடைய கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பவர்ஃபுல்லான அந்த கண்கள் இருக்குல்ல, அந்த கண்களுடைய அந்த அழுத்தமான நடிப்ப வந்து அவ்வளோ ஈஸியா வந்து எந்த ஒரு நடிகர்ட்டயுமே கொண்டு வந்துர முடியாது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. ஏன்னா, பாலச்சந்தர் சார் வந்து அந்த கண்கள மட்டும் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி கொண்டு வந்தது, அந்த கண்கள் இதுவரைக்குமே தமிழ் சினிமாவ எவ்வளோ ஆண்டுகிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு இந்திய சினிமாவுல ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்த பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுக்க வேண்டிய கட்டாயம் வந்து யாரு ரஜினி சாரோட பயோபிக்ல நடிச்சாலுமே இருக்கு. என்ன பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ரஜினி சார்கிட்ட ரஜினி சாருடைய பெயர வந்து வெறும் ஃபேமுக்காக பயன்படுத்தாம, அவருடைய வந்து லைஃப் ஹிஸ்டரிய அவருடைய வாழ்க்கையவே வந்து அப்படியே அடாப்ட் ஆகி, அவருடைய பாடி லாங்குவேஜ் வந்து தன்னுடைய வாழ்க்கைக்குள்ளேயே அடாப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு மனுஷனால தான் அத வந்து பண்ண முடியும். இந்த 3 பேர்ல அது யார் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த உங்களோட பார்வைக்கு நான் விட்டுர்றேன். நீங்க யோசிச்சு பாருங்க. அ எப்படின்னா தனுஷ் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் தேவையில்ல. அதே மாரி வந்து சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் தேவையில்ல. அவங்க ஆல்ரெடி ஒரு பெரிய இடத்துல இருக்கிறாங்க. இப்ப லொலுசபா ஜீவா மாதிரியான இவர் மாதிரியான வளராத ஒரு அதாவது இன்னும் பெரிய அளவுக்கு வந்து அந்தஸ்து வந்து சினிமாக்குள்ள பிடிக்க முடியாத ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணும்போது தான், எக்ஸ்பெக்டேஷன் லெவல் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப லோவா இருக்கும். அதுல வந்து எந்த ஒரு விஷயம் வந்து அட்ராக்டிவான விஷயத்த நம்ம சினிமால பார்த்தாலும் ரொம்ப அது பெரிய இடத்துல இருக்கும். ஆனா, எனக்கு தெரிஞ்ச பசங்கட்ட பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, சாஜித் அவர்கள் வந்து ஹிந்தியில படம் பண்ணும்போது, அங்க இருக்கிற ஆர்டிஸ்ட்ட வச்சு தான் வந்து மேக்ஸிமம் பண்ணுவாரு அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிறாங்க. இப்ப அதுதான் எனக்கு வந்து இன்னும் ரொம்ப பெரிய கலக்கமா இருக்கு. அங்க இருக்க ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து தமிழே தெரியாது. பெரிய அளவிற்கு. அவங்களுக்கு தமிழ சொல்லிக் குடுத்து, அப்புறமேட்டு ரஜினி சார சொல்லி புரிய வச்சு, அப்புறம் ரஜினி சாரோட பாடி லாங்குவேஜ் வந்து அவங்களுக்கு சொல்லிக் குடுத்து, ஏற்கனவே வந்து அங்க நார்த் இந்தியால என்ன பண்ணுவாங்கன்னா, ரஜினி சாருடைய அந்த ரஜினி வச்சு சிஐடி ஜோக்ஸ்ன்னு சொல்லி நெறைய ஜோக்லாம் பண்ணிட்டு, கிண்டல் பண்ணிட்டுலாம் இருப்பாய்ங்க. ஸோ அந்த மாதிரியான மனநிலைக்கு அவங்க கொண்டு போயிறக்கூடாது. சில்க் ஸ்மிதாவுடைய வாழ்க்கை வரலாறு வந்து எடுத்தது பெரிய அளவிற்கு வந்து நேஷனல் அவார்டு வரைக்கும் போனால் கூட, எனக்கு இதுவரைக்குமே வித்யா பாலன் அவர்கள்ட்ட வந்து சில்க் ஸ்மிதாவுடைய அந்த லைஃப் உடைய அந்த வலி வந்து இன்னும் உணரப்படல. அவங்க ஒரு பெர்ஃபார்மரா அந்த படத்துல வந்து ஜெயிச்சுட்டாங்க. ஹிந்தி சினிமாவ பார்க்குறவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்ததே தவிர, நம்ப சில்க் கிட்ட இருந்த அந்த கவர்ச்சியா இருக்கட்டும், அவங்க கிட்ட இருந்த அந்த அழுத்தமான அந்த கண்கள் இருந்த அந்த வசீகரம் வந்து பார்த்தீங்கன்னா, வித்யா பாலன்ட்ட அந்த அளவுக்கு வந்து என்னால பார்க்க முடியல. ஸோ, என்னதான் நீங்க பயோபிக் பண்ணாலும் அந்த ஒரிஜினாலிட்டி அதாவது ஒரிஜினலா இருக்காங்கல்ல, அவங்களுடைய அந்த முழு அந்த லைஃப்ப கொண்டு போய் வந்து திரையில காட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது.
குறிப்பாக இந்த தமிழ் கலாச்சாரத்துல, இந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த கலாச்சாரத்துக்குள்ள வளர்ந்தவங்களால மட்டும்தான். அதாவது குறிப்பா சொல்லணும்னா தமிழ் கலாச்சாரம் கூட சொல்லாம, தமிழ்நாட்டுல அதே மாரி சவுத் இந்தியா கலாச்சாரத்துல வாழ்ந்த ஒரு நடிகர் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ரஜினி சாரோட பயோபிக்ல நடிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த தமிழ் கலாச்சாரம், சவுத் இந்தியன் கலாச்சாரத்துக்குள்ள அவங்க வாழ்ந்திருக்கணும். அதுல வளர்ந்திருக்கணும். அவங்களுக்கு மட்டும் தான் அந்த கலர் ரஜினி சாரோட அந்த கருப்பு கலர்ன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது இருக்கணும். நார்த் இந்தியால இருக்கிற ஆர்டிஸ்ட்ட போட்டு அந்த வெள்ள கலர்ல அந்த நமக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு என்ன சொல்றதுன்னா, ஃப்ரிட்ஜ்ல எடுத்த ஆப்பிள் மாரி அவங்க வாழ்ந்திருப்பாய்ங்க. அவங்கள கொண்டு வந்துட்டு ரஜினி சாரோட வாழ்க்கை வரலாற, இந்த கஷ்டமான ஒரு வாழ்க்கை வரலாற வந்து எடுக்கும்போது, அது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியல. என்னை பொறுத்தவரைக்கும், நான் வந்து உணர்ந்த வரைக்கும் இந்த 3 பேர்ல யாரு நடிச்சாலும் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஆனா இந்த 3 பேரையும் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மிக முக்கியமான ஆசை. அதுல வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் யோசிக்கிறாங்க, இதுக்கு நெறைய மெனக்கெடல்கள் தேவைப்படும். அது ரஜினி சாருடைய இன்புட் நெறைய தேவைப்படும். அவரு வந்து ஓரளவுக்கு ட்ரெயின் பண்ணி, அவருடைய அந்த மனநிலைய புரிஞ்சுகிட்டு, அவருடைய கதைய வந்து அவங்ககிட்ட சொல்லும்போது, அத அவங்க உள்வாங்கி எந்த அளவுக்கு வந்து திரையில வந்து டெலிவர் பண்றாங்களோ, அத பொறுத்து தான் இந்த படம் வந்து அற்புதமான படமா வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ரஜினி சார் அவருடைய ஆட்டோபயோகிராஃபியே வந்து பார்த்தீங்கன்னா, எழுத மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அவருடைய பயோபிக்க எடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு பர்மிஷன் முழுமையாக குடுப்பார் அப்படின்னு தெரியல. இப்போதைக்கு இனிஷியல் டிஸ்கஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். ஏன்னா ஒரு நல்ல ஒரு கதை, ஒரு நல்ல மனிதனுடைய கதை வந்து இன்னும் பெரிய அளவுக்கு இந்திய லெவல்ல வந்து பேசப்படணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. தலைவி படம் மாதிரி வந்து பூசி முழுகி அதெல்லாம் சொல்லாம, ரொம்ப வெளிப்படையாக, ரொம்ப அழுத்தமான அவருடைய அந்த ஆரம்ப கால அந்த லைஃப வந்து ரொம்ப தெளிவா புரிய வைக்கிற அளவுக்கு வந்து இந்த படம் இருக்கணும். அப்படி வந்தா அந்த படம் எடுக்கப்பட்டால், அந்த மாதிரியான ஒரு உணர்வை குடுக்குற படமாக இந்த படம் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற விஷயத்த நீங்க கமெண்ட்ல எழுதுங்க. உங்களுக்கு இந்த 3 பேர்ல 3 பேரா இருக்கலாம். இல்ல 3 பேர தாண்டி உங்களுக்கு யார் தோணுது அப்படிங்கிற விஷயத்த நீங்க எழுதுங்க. எனக்கு இந்த 3 பேர் தான் ரொம்ப அழுத்தமாக கண்ணுக்கு தெரிகிறாங்க. அ என்னுடைய பார்வைய நான் சொல்லிட்டேன். உங்களுடைய பார்வைய நீங்க கமெண்ட்ல எழுதுங்க. இன்னும் நெறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு! வாழ்க தமிழ் சினிமா! நன்றி, வணக்கம்.